இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிறோம். ஆமென். அதுதான் நம்ம புது சிருஷ்டியாக மாறுகிறோம். வேதத்தில் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதுதாயின. ஹல்லேலூயா. அப்ப பழைய மனுஷனை பிதாவாகிய தேவன் அந்த இயேசு எப்படி அச்சாக மாறினார் பாருங்க. ஆமென். சிலுவையில் இயேசு கொத்து வேலை செய்யப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மலையாளத்தில் பாருங்கள், ക്രൂശിൽ വെച്ചവൻ കൊത്തുപണി ചെയ്യപ്പെട്ടു. ഹല്ലേലൂയ. பாருங்க, இயேசுவின் முகம் விரூபமாகிவிட்டது, சரீரம் விரூபமாகிவிட்டது. 10,000களில் சிறந்தவராக இயேசு, ஹல்லேலூயா, அழகான இயேசு, ஆமென், சிலுவையில் அவர் வேதனைப்பட்ட பொழுது, சித்திரப்பணி செய்த பொழுது, கொத்துப்பணி செய்த பொழுது அவருடைய ரூபமே அழகற்றதாக மாறிவிட்டது. அப்படின்னா ஒரு நல்ல டிசைன் ஒன்று வார்த்தெடுக்கும்படியாக ஒரு அச்சை பாருங்க. அச்சை பார்த்தா ஒரு அழகு இருக்காது. ஹல்லேலூயா. பார்த்தா நமக்கு ஒன்றும் புரியவும் செய்யாது. ஆமென். எப்படியோ இருக்கும். ஆனால் அதில் ஒரு சாதனத்தை போட்டு வார்த்தெடுத்தா, ஆமென், அந்த எடுக்கப்பட்ட சாதனம் அழகா இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையில் இயேசு அனுபவித்த பாடுகள். ஆமென். அங்கே வச்சவரை ஒரு அச்சாக மாற்றினார் பிதா. ஹல்லேலூயா. அதுக்கு பிதா ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்படுகிறதான பிள்ளைகள் எல்லாம் அழகாயிருப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவினுடைய சுரூபத்துக்கு அனுரூபமாக இருப்பார்கள். கிறிஸ்துவை போல ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். நீ ரட்சிக்கப்படும் பொழுது, நீ புது அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது, அங்க மறுபடியும் பிறந்தவனுடைய அனுபவம் இயேசுவை போல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை போல ஒருவன் உள்ளால பிறக்கிறார்.